சகோதரர் பல்லாவரம் ரவிதான். ஏன்னா அத்தனை சங்கத்துடையும் ஒருங்கிணைப்பை அமைதியாகவும் பொறுமையாகவும் விமர்சனங்கள் எல்லாம் தவிர்த்து செஞ்சுட்டு இருப்பாரு. இப்ப அதோட இன்னொருத்தர் கை கோர்த்து இருக்கிறாங்கன்னா மதிப்புக்குரிய எனது சகோதரர் செம்பூர் மாரிமுத்து. இவங்கெல்லாம் நம்ம சமுதாயத்தை மனசுல வச்சுக்கிட்டே செயல்படுறாங்க. இப்ப நாங்கெல்லாம் கூட சில வேற விஷயமா போயிடுவோம், சங்கத்துல இருந்தாலும் பல விஷயங்கள் செஞ்சிருக்கோம். ஆனா இந்த பல்லாவரம் ரவியும் சரி, செம்பூர் மாரிமுத்தும் சரி, இந்த சமுதாயத்துடைய விழிப்புணர்வை எப்படியாவது சென்னையில பெரிய லெவலில் கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தோடு மிகப்பெரிய செயல்பாட்டில் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் மிகப்பெரிய வரவேற்கக்கூடியது. பல்லாவரத்தில் மிகப்பெரிய சங்கங்கள் இருந்து நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவாங்க. அது ஒரு காலத்துல அவரு பல்லாவரம் ரவி அதில் சேர்ந்திருந்ததுனால பெரிய பண்ணாங்க. இப்போ போன வருஷமெல்லாம் அதை கூட ஒழுங்கா பண்ணல. ஏன்னா ரவி ஏதோ காரணங்களுக்கு போயிருக்காங்க. ஆனாலும் அவர் தன் பணியை விட்டு செல்லவில்லை. யார் செய்தாலும் செய்யாட்டாலும் எனது தாத்தா பாட்டனானவர்களுக்கு நாங்கள் முன்னின்று செய்வோம் என்று இன்று வரை உழைத்துக் கொண்டிருக்கிறவர், இந்த சமுதாயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர் பல்லாவரம் ரவி. அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் அவருக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி செம்பூர் மாரிமுத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா மாசம் 2 தடவை மெரினா பீச்சில் மீட்டிங் போடுறாங்க. நான் மீட்டிங் போட்டேன். சீக்கிரட்டா நம்ம சமுதாயத்தை எப்படி வளர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாரும் பண்றாங்க. அது எல்லாருக்கும் வராது. இப்ப நாங்கெல்லாம் சில விஷயம் பண்றோம், அப்படியே போயிடும், பிறப்புக்காக போயிடும். ஆனா அவங்க எப்பவுமே இந்த சமுதாயத்தை பத்தியே சிந்திக்கிறாங்க. அதனாலதான் நான் அவங்களை ஸ்பெஷலா சொல்றேன், யாரும் இந்த குறை சொல்லல. அதே மாதிரி மதிப்புக்குரிய என்னுடைய மூத்த சகோதரர் திரிசூலத்தின் தேவேந்திர காவலர் என்று சொல்லலாம் அண்ணன் கண்ணையா அவர்கள். ஆனா கண்ணையா மிகப்பெரிய ஒரு போராளி. இந்த சமய திரிசூல மக்கள் அவர் போற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இப்ப அவங்களுடைய துணைவியா இருக்கின்றதுக்கு நான் இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் கண்ணையாவுடைய உழைப்பு இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பு. அங்க இருக்க அந்த மக்கள் எல்லாம் மகளிர் செய்தி கூட ஒரு அந்தமா பார்ப்பேன். மகளிர் அற்புதமா திரிசூலத்துல பண்ணுவாங்க. அதே மாதிரி பல்லாவரத்திலும் பண்ணுவாங்க. நான் இந்த தொகுதிக்குள்ள வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனை. ஆக்சுவலா நான் பல்லாவர சங்கத்துல தான் உறுப்பினர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கல. ஏன்னா நீங்க கேட்கறது இருக்கீங்க, இங்க சேர முடியாதுன்னு சொன்னதுனால நான் சங்கம் ஆரம்பிச்சு இப்ப போயிருக்கோம். அதுவும் நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. ஆனாலும் இந்த மக்களோடு நம்ம மக்களா இல்லையே அப்படிங்கிற மனக்குறை எனக்கு இருக்கு. உண்மையிலே மகளிர்ல ரொம்ப போற்றக்கூடிய ஒரு விஷயம். நல்ல விஷயத்தை நீங்க கையெழுத்திருக்கீங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் தலைவணங்கி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.